அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி தரமான சிக்கன் 65 செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸை மட்டும் ஸ்லிட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன் கோட்டிங்காக. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணலை. எந்த வெளியில் கடையில் எந்த மசாலா வாங்கலை. வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே செம்மையான ஒரு சிக்கன் 65 தான் இது. ஒரு 1/2 hour மேரினேஷனுக்கு அப்புறமா இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடாயில். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம சிக்கன் 65 ரெடி. சர்வ் பண்ணி வெங்காயம் லெமனோட சர்வ் பண்ணி மேலே மிளகு தூள் போட்டு நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக டெண்டராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.